ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் புகழ்பெற்ற முருகன் பக்தி பாடலை அரசியல் ஆதாயத்திற்காக திரித்து பாடியதாக தாவேக தலைவர் விஜய் மற்றும் பாடகர் வேல்முருகன் மீது நெல்லை மாநகர காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நெல்லை டவுன் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞரும் இந்து முன்னணி மாநில செயலாளருமான குற்றாலநாதன் என்பவர் இணையதளம் வாயிலாக இந்த புகாரை அளித்துள்ளார். அதில் சென்னையில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அதில் பாடகர் வேல்முருகன் மருதமலை மாமணியே முருகையா என்ற பாடலை பாடினார். அந்த பாடலில் முருகப்பெருமானை குறிக்கும் வருவாய் குகனே என்ற வரியை மாற்றி வருவாய் எங்கள் தளபதியே, வருவாய் எங்கள் தமிழக வெற்றிக் கழகமே என பாடியுள்ளார். தெய்வத்தை போற்றும் பாடலை திரித்து பாடியது கோடிக்கணக்கான முருக பக்தர்களின் மனதை புண்படுத்தியுள்ளது. இது மத உணர்வுகளை கேலி செய்வதோடு மத மோதல்களை தூண்டி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்க வழிவகுக்கும் என்று தனது புகாரில் குறிப்பிட்டுள்ளார். இந்த பாடலை பாடிய வேல்முருகன் மட்டுமின்றி அதற்கு தூண்டுதலாக இருந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார்.